ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்கே மணி பேசுகிறேன். இப்போ நான் இன்றைக்கி வந்து மீன் குழம்பு வைக்க போகிறேன். இது வந்து உடனடி மீன் குழம்பு, சீக்கிரத்தில் வச்சிடலாம். எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் போடணும். மீனை போட்டாச்சு, அப்புறம் வந்து மிளகாய் போட்டாச்சு, தக்காளி போட்டிருக்கு. இப்போ மசாலா தூள் போடுறோம். பாருங்கள், மசாலா தூளையும் போட்டாச்சு. ஒரு 3 கரண்டி தேவைக்கேற்றவாறு நம்ம போட்டுக்கிடணும். இது வந்து எல்லா மசாலாவும் சேர்ந்தது. புளி கரைச்சி வச்சுருக்கு பக்கத்தில். அப்போ இதில் என்னெல்லாம் அரைச்சிருக்கு? தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு இவ்வளவும் மிக்சியில் அரைச்சி அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா கொஞ்சம் மசாலா தேவை இருக்கும்ல, அதனால் இதையும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கு. புளி கரைசல் தேவைக்கேற்றவாறு புளி. இது ரொம்ப ஈஸியாக அந்த குழம்பு வந்து வச்சிடலாம். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஈஸியான முறையில் மீன் குழம்பு செய்வது எப்படி, சீக்கிரமாக செய்திடலாம். பாருங்கள், எல்லாம் கலக்கியாச்சு. மீன் வந்து முதல்ல போட்டால் கரைஞ்சிருமா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அது கரையாது, அப்படியே தான் இருக்கும். கருவேப்பிலை போடணும்ல, அப்புறம் உப்பும் போட்டுறணும். உப்பும் போட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வைக்க வேண்டியதான். மண் சட்டியில் தான் நாங்கள் வந்து மீன் குழம்பு வைப்போம். குழம்புனாலே மண் சட்டியில் தான் வைப்போம். பருப்பு குழம்பும் மண் சட்டி தான், மீன் குழம்பும் மண் சட்டியில் தான் வைப்போம். அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். பாரம்பரிய முறைப்படியே நம்ம வைக்கிறோம். மூடி வச்சாச்சு. 10 நிமிஷத்துக்கு அது என்ன செய்கிறோம், கொதி நிலைக்கு வந்துடும். பக்கத்தில் சோறும் ரெடி ஆகிட்டு இருக்குது. இது வந்து சம்பா அரிசி. பாரம்பரிய முறையில் தான் சமையல் நடக்குது. அடுப்பு மட்டும்தான் இல்லை, கேஸில் பொங்கிட்டுருக்கோம். ஜெசிகா விளையாடிட்டு இருக்கா. அவளை யாரும் எடுக்கலைன்னு சொல்லி நாங்கள் வந்து இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கிறதுனால அவளை கொஞ்சம் கவனிக்க முடியலை. இங்கே மீன் பொரிக்கிறதுக்கு இங்கே தனியாக எடுத்து வச்சுருக்கு. இன்றைக்கி சாலை மீன் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. அதுக்கும் மீன் மசாலா பொடி தான் போட்டிருக்குது. பாருங்கள் எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குதுன்னு பாருங்கள். கொஞ்சம் உப்பு இதில் சேர்த்துக்கிடணும். இது ஒரு பக்கம் இது வேலை நடந்துகிட்ருக்குது. திறந்து பார்க்கலாமா? இன்னும் கொதிக்கலை. அப்புறம் இன்னொன்று பாருங்கள், இது ஜெசிகாலுக்கு குழம்பு கீரை, பொன்னாங்கண்ணி கீரை. இது எங்கள் வீட்டில் உள்ளது தான். பாருங்கள், இந்த இலையை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து மாடியில் வந்து ஒரு தொட்டியில் வச்சுருக்கோம். தேவைக்கு நாங்கள் அதை பயன்படுத்திக்கிடுவோம். சின்ன பிள்ளைக்கு வந்து வெளியே வாங்குறது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி வீட்டிலையே கீரை வச்சுருக்கோம். பசலிக்கீரையும் இந்த பொன்னாங்கண்ணி கீரை, அப்புறம் இன்னொரு பச்சை பசலி கீரை அதையும் வச்சுருக்கோம். இது பருப்பு போட்டு அரிசி எல்லாம் போட்டு அவளுக்கு குழம்பு வைக்கிறதுக்காக இதை வச்சுருக்கோம். அதே எடுத்து போட்டு அது வேஸ்ட்டாக போயிடும். கொதிநிலைக்கு வரவில்லை. நம்ம வீட்டில் உள்ள கிச்சன் எல்லாமே பாட்டில்ஸ் தான் இருக்குது. எல்லா பொருட்களும் இது வந்து பாட்டில் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி
பயன்படுத்தியிருக்கு. அப்புறம் இது வந்து சின்ன பாட்டில். அப்புறம் வந்து அதை விட சின்ன எல்லாமே பாட்டில்ஸ் தான். 3 சைஸில் இருக்குது. நீங்களும் இதே மாதிரி பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொதிநிலைக்கு வருது. மண் சட்டினோடனே கொஞ்சம் லேட் ஆகுது, மற்றபடி லைட்டாக இதை கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட வேண்டியதான். உப்பு எல்லாம் பார்த்துக்கிடுவோம். சம்பா அரிசி தான் போக்குறோம், அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. போடு. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் ஆட் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் இந்த கீரை கூட வந்து தக்காளி, சின்ன உள்ளி, ஒரு பல் வெள்ளைப்பூடு அரிசி, அப்புறம் வந்து சிறுபயிறு, சிறுபத்தம்பருப்பு, அப்புறம் கொஞ்சோல ஒரு 2 ஸ்பூன் அரிசி, 4 ஸ்பூன் அரிசியா, 4 ஸ்பூன் அரிசி, 2 ஸ்பூன் தனியாக குக்கரில் வச்சாச்சு. நாலு ஸ்பூன் அரிசி, காயெல்லாம் போட மாட்டியோ? கொதிக்க ரொம்ப நேரம் ஆகுதுன்னு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஜெசிகா, உனக்கு சாப்பாடு ரெடி ஆகுதுமா. எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? எங்கள் வீட்டில் உள்ளது இயற்கையானது, எந்த மருந்து எதுவுமே நாங்கள் அடிக்கலை, இயற்கையான உரம் தான். அது உள்ள எல்லாத்தையுமே போட்டு மஞ்சள், கொஞ்சம் காயப்பொடி, 10 மாதம் ஆகுது சின்ன குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய மதிய உணவு. காயப்பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, நுர கூடிட்டு சூப்பர். ரொம்ப கிண்டக்கூடாது, லைட்டாக. குழம்பு பார்த்தாலே நல்லா ரெட்டிஷாக இருக்குது. இது மிளகுத்தூள், காரசாரமாக இருக்குது குழம்பு. பார்த்தாலே இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. சீரகப்பொடி, நம்ம வந்து இதை வந்து மூடி வச்சிட, கொஞ்சம் உப்பு தேவைக்கு உப்பு போட்டு குக்கரில் மூடி வச்சிட வேண்டியதான். எத்தனை விசில்? 7 விசில். நல்லா மசியணும்ல, அதனால 7 விசில்.
கொஞ்சம் நெய் சேர்த்துருக்குது. சின்ன குழந்தைக்கு கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் என்ன செய்யணும் சேர்க்கணும் உணவில். அதனால் நெய் சேர்த்துருக்கு. கருவேப்பிலையும் நிறையா சேர்க்கணும் குழம்புக்கு. நிறையா சத்துக்கள் இதை இருக்குது கருவேப்பிலையில். அதனால் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஜெசிகாளுக்கு சாப்பாடு வச்சாச்சு. ஒரு 7 விசில் வர வரையும் வெயிட் பண்ணுவோம். இங்கே சோறு வந்துட்டு நினைக்கேன். ஒரு மணி நேரம் வேகும் சோறு. குழம்பு நல்லா கொதிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டு கொதித்து வெளியே வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறது. ஏன்னா மீன் உடஞ்சிருமா. சாப்பாடு ரெடி ஆகிட்டு. கொஞ்சம் நல்ல மூடி வச்சுருக்கணும். இதான் வைப்பியோ? ஜெசிகா என்ன பண்ணுறீங்க? சமையல் பண்ணுறோம்ல. சமையல் பண்ணுறோம்ல. என்ன பண்ணுறீங்க? நீனும் சமையல் பண்ணுறியா? ஹெல்ப் பண்ணுறியா? வாங்க இங்கே வாங்க. இங்கே நிற்கக்கூடாது. இங்கே நிற்கக்கூடாது. இங்கே அடுப்பு பக்கத்தில் நிற்கக்கூடாது. குழம்பு கொதிச்சுட்டு அவ்வளோதான். ஈஸியான முறையில் ருசியான மீன் குழம்பு, பாரம்பரிய மீன் குழம்பு, அதுவும் மண் சட்டியில். நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லது. மண் சட்டியில் தான் மீன் குழம்பு வைக்கணும். நல்ல மணமாக இருக்கும். கம்மன்னு இருக்கும். அப்புறம் வந்து காரசாரமாக இருக்கும். பார்த்தாலே நல்லா ரெட்டிஷாக இருக்குது. எங்கள் வீட்டிலலாம் எல்லோரும் சாப்பிடும்போது அப்படி சொல்லக்கூடிய அளவில் மீன் குழம்பு இருக்கும். அப்போ தான் மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கே பிடிக்கும். நல்லா சூடாக சோறு ஒரு பக்கம் வச்சுருக்கணும். அப்புறம் குழம்பையை ஊற்றி சாப்பிட்றதுக்கு அப்படி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை பார்க்கும்போதே நமக்கு இப்போ நான் சாப்பிடணும் அப்படின்னு தோணுது. ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து மீனை நம்ம நல்லா கழுவி வச்சுக்கிடணும். ஒரு 4 மிளகாய், ஒரு தக்காளி, அப்புறம் வந்து கருவேப்பிலை. இப்போ வந்து இந்த டைமில் வந்து மாங்காய் இருந்தோன்னா நம்ம மாங்காய் போடலாம். இப்போ வந்து மாங்காய் சீசன் இல்லை, அதனால் எங்களுக்கு கிடைக்கல. அப்புறம் தேங்காய், சின்ன உள்ளி, ஒரு கொஞ்சம் வெள்ளைப்பூடு, அதையும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிடணும். அரைச்சி வச்சு நல்லா தேவைக்கு உப்பு போட்டு கலக்கி, அப்புறம் வந்து புளி கொஞ்சம் கரைக்கணும். கரைச்சி ஊற்றிட்டு தேவைக்கு ஏற்றால் போல் நீங்கள் வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு எப்படி தோணுதோ அதே மாதிரி வச்சுக்கிடுங்க. மசாலா வந்து எல்லாம் கலந்த மசாலா, எல்லாமே சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த மசாலா அதை போட்டு கலக்கி நம்ம வச்சிட வேண்டியதான். அது நல்லா கொதிநிலைக்கு வந்துடும். மீன்லாம் கரைஞ்சி போகாது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக நம்ம என்ன செய்திடலாம், வச்சிடலாம். ஒன்று சேர்த்துட்டே இருக்காண்டா. இது ஈஸியான முறையில் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இவ்வளோதான். இப்போ நல்லா கொதிநிலைக்கு வந்துட்டு மீன் நல்லா வெந்திருக்கும். ரொம்ப கிண்டக்கூடாது. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இதை வந்து கிண்டிகிட்ருக்கேன். மீனை காட்டணும்ல, மீன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. மீன் நல்லா வெந்துட்டு பாருங்கள். அவ்வளோதான். நம்ம தாளசம் பண்ணி இறக்கிற வேண்டியதுதான். சூப்பர். தேங்க்யூ. வாழ்த்துக்கள்.